வாக்குரிமை பெற்ற பெண்களோட தொகை மட்டும் 2.89 கோடி. 2.89 கோடி பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நீங்கள் பெண்களை பகச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2.89 கோடி வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காது. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பெண்கள் அவதூறாக பேசாம. ஏன் உங்களை மக்களுக்கு பிடிக்கல? ஏன் உங்களை பெண்களுக்கு பிடிக்கல? பெண்களை அவதூறாக பேசாதீங்க, அடிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. பெண்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. மக்கள் மேலே அன்பாக இருந்தால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாம் இப்போ விஜய் அவர்களை தான் விரும்புகிறாங்க. நீங்களும் அன்பாக நடந்துக்க வேண்டியதானே? இந்தமாரி கேடுகட்டத்தனமா மக்களை அவதூறாக பேசுறது, இல்லை மக்களை அடிக்கிறது, உங்கள் ஆளுங்க உங்கள் தொண்டர்கள்லாம் இதை தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை உங்களால் திருத்த முடியல. எதுக்குமே துப்பு இல்லை. ஊனா பொம்பளைங்களை பேசுறதுக்கு வந்துடுறீங்க. அப்புறம் எப்படிங்க நீங்களாம் எப்படி வருவீங்க திரும்ப ஆட்சிக்கு? உங்கள் ஆட்சி சரியில்லைன்னு தானையா டிவிகே தலைவருக்கு பின்னாடி எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். சீமானண்ணன் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். உங்கள் ஆட்சி சரியாக இருந்தால் நாங்கள் அங்கே ஓட போகிறோம். உங்களுக்கு போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, ஈகோ இது எல்லாம். உடனே மக்கள் எல்லாம் டிவிகே பக்கம் திரும்பிட்டாங்க ஆட்சி சரியில்லைன்னு. அதனால் உங்களால் பொச்சரிப்பு தாங்க முடியல. இப்போ என்ன சொல்கிறீங்க? டிவிகே பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களை பெற்றவங்களும் அப்படி தானா? அவங்களும் பெண் தானே. பெத்த தாயை மதிக்கிறவனாக இருந்தால் இப்படிலாம் பேசுவானா? வெளியில் வந்துடாதையா. பெண்கள் எல்லாரும் எதால் அடிப்பாங்கன்னு தெரியாது. மக்களே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க.